வணக்கம் அன்பு நேயர்களே. இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிற எல்லா பதிவுகளும் உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்குன்னா, அந்த நல்லதை ஈர்க்கக்கூடிய மனிதனா நீங்க மாறிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். ஐயா, ஒரு மனிதன் எதை பத்தி யோசிக்கிறானோ, எதை பத்தி தேடுறானோ, அது பத்தின விஷயங்கள் தான் அவன் கண்ல பட்டுட்டு இருக்கும். நீங்க இப்ப தொடர்ந்து இந்த மோட்டிவேஷன் வீடியோ, நம்மளுடைய பதிவுகள், அப்புறம் வாழ்க்கைக்கான எதிர்காலத்திற்கான நல்லதை தேடி நிறைய வீடியோக்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பாக இந்த பிரபஞ்சம் உங்களுக்கான எதிர்காலத்தை உருவாக்கிட்டு இருக்குன்றதை நீங்கள் நம்புங்க. விரைவில் அந்த நல்ல மாற்றங்கள் உங்களை வந்து அடையும். நல்லதை ஈர்க்கக்கூடிய மனிதனாக நீங்கள் மாறுவீங்கன்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன். இந்த பதிவு ஒரே வீட்டில் கும்ப ராசிக்காரங்க, கன்னி ராசிக்காரங்க, இந்த 2 ராசிக்காரங்க இருக்கக்கூடிய வீடு எப்படி இருக்கும், எந்த மாதிரி விளைவுகளை அங்கே சந்திப்பாங்க, எதெல்லாம் யோசிக்கணும், எதை பண்ணணும், எதை பண்ணக்கூடாதுன்ற ஒரு அற்புதமான வேறு எங்கும் கிடைக்காத அற்புத கணிப்புகளை இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆகையால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நிறைய நபர்கள் பதிவுகளுடைய கருத்துக்கள் இப்போ பாக்ஸில் பார்த்தீங்கன்னா, கமெண்ட் பாக்ஸில் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள்லாம் பற்றி சொல்லிட்டு இருக்கீங்க. ஐயா, இந்த ராசிக்கு இந்த ராசிக்கு எப்படி இருக்கும் வீடியோ போடுங்க. நான் எல்லா கமெண்ட்டுமே நான் நோட் பண்ணி தான் வச்சுருக்கேன். ஒவ்வொருத்தரும் கேட்ட அந்த ராசிக்காரர்களுக்கான பலன்கள் நான் வரக்கூடிய ஒவ்வொரு பதிவுகளையும் நான் கொடுக்க போகிறேன். கண்டிப்பாக நீங்கள் கேட்ட அனைத்து நல்ல தகவல்களும் வந்து சேரும். உங்கள் வாழ்க்கைக்கான விதிமுறைகளும் வழிமுறைகளும் உங்களுக்கு தெரியப்படுத்தப்படும். நீங்கள் அதற்கான நல்லதை நோக்கி பயணிப்பீங்க. சரி, எப்படி நம் பதிவுகள் பார்த்தவர்கள் மனதிலெல்லாம் நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுத்துருச்சோ, அதே போல தான் நம்ம கையால் முதல்ல தயாரித்து கொடுத்த நல்லதே நடக்கும் கந்திஷ்டி சாம்பிராணி இன்றைக்கி அனைவரது வீடுகளுக்குமே சென்று விட்டது. வாங்கியவர்கள் அனைவரும் மனதார இன்றைக்கி நீங்கள் ஐயா நீங்கள் என்ன சொன்னீங்களோ அது நடந்துகிட்ருக்கு. அதாவது நம்ம எதை நினச்சி வாங்குகிறோமோ அதற்கான மாற்றங்கள் முழுமையாக எங்களுக்கு இந்த ஆன்மீக பொருட்கள் மூலமாக கிடச்சிருச்சு அப்படின்னு சொன்னாங்க. இதற்காக தான் இந்த நல்லதே நடக்கும் கந்திஷ்டி சாம்பிராணி நான் தயார் பண்ணி கொடுத்தேன். இன்னும் சில நாட்களில் எல்லா டிபார்ட்மெண்ட் ஷோரூமில், மளிகை கடைகள்லையும் கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் அங்கே போய் கேட்டே வாங்கிக்கலாம். நல்லதே நடக்கும் கந்திஷ்டி சாம்பிராணி கொடுங்கன்னு வாங்குங்க. நீங்கள் ஒரு முறை வாங்கிட்டீங்கன்னாவே தொடர்ந்து இனி வாங்க ஆரம்பிப்பீங்க. ஏன்னா கடைகளில் இது வரைக்கும் மளிகை கடைகளில் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ண சாம்பிராணிகள் எல்லாமே உங்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றத்தை கொடுத்துச்சுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் கமகமன்னு வாசனைலாம் வந்திருக்கும். ஆனால் என்னை பொறுத்தளவுக்கு ஒரு ஆன்மீக பொருள் பயன்படுத்துகிறோம் அப்படின்னாவே அதன் மூலமாக வரக்கூடிய நல்ல அதிர்வலைகளை அந்த மனிதனுக்கு தெளிவை உண்டாக்கணும், நல்லதை நோக்கி பயணிக்க வைக்கணும். இது வரைக்கும் விடை தெரியாத பல கேள்விகளுக்கு விடை வந்து தெரிகிற அளவுக்கு அந்த மனிதனுக்கு அந்த மனத்தெளிவு உண்டாகணும். ஆகவே அவை அனைத்தையும் கொடுக்கக்கூடிய நல்ல அதிர்வலைகளை கொடுக்கக்கூடிய சாம்பிராணியை நமது நல்லதே நடக்கும் கந்திஷ்டி சாம்பிராணி இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஆகவே தான் நீங்கள் தொடர்ந்து வாங்கிட்டு இருக்கீங்க. இப்போ புதுசாக ஆர்டர் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய நல்ல உள்ளங்கள் 9345397967 இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களுடைய ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஆர்டர் பண்ணுறவங்க எல்லாருக்குமே ஒரு நாள் முழுக்க பூஜை அறையில் வச்சுருந்து தான் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அதனால் வாங்கும் பொழுதே அந்த நல்ல அதிர்வலைகள் இருக்கும். நல்லதை நோக்கி பயணிக்கிற உங்களுக்கு நல்லது வந்து அடைவதை இங்கே எவராலுமே தடுக்க முடியாது. நிறைய கண் பார்வைகள் உங்கள் மேலே இருக்கலாம், நிறைய பேர் வைத்தறிச்சல் படலாம் அவங்கள பார்த்து. ஆனால் இங்கே எப்பேற்பட்ட மனிதன் உங்களை நோக்கி கெட்ட அதிர்வலைகளை அனுப்பினாலும் அது உங்கள் பக்கத்தில் நெருங்காமல் இருக்கணும்னா அதை விட பல மடங்கு நீங்கள் பவர்ஃபுல்லாக இருக்கணும். நீங்கள் நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷனோடு இருக்கணும். சரி, இப்போ இந்த பதிவுக்கான பலன்கள் என்னன்றதை பார்ப்போம். கும்பராசி, கன்னிராசி 2 ராசிக்காரர்களுமே சென்டிமெண்டலாகவே ஒரு கனெக்ஷனில் இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள். என்னங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஐயா கும்பம் கன்னி. கும்பம்னா ஆல்ரெடி பல பதிவுகளில் சொல்லியிருக்கோம். குடும்பம் தான் கும்பம். கும்பராசிக்காரங்கனாவே அந்த குடும்பத்தை இழுத்து பிடிக்கிற நபராக இருந்தாங்க அப்படின்னா அந்த குடும்பம் நல்லாயிருக்கும். இதே கும்பராசிக்காரங்களில் சண்டையும் வாக்குவாதத்தையும் பண்ணி குடும்பத்துக்குள்ளே சண்டை ஒன்று பண்ணக்கூடிய நபராக இருந்தாங்க அப்படின்னா அந்த குடும்பமும் முன்னேறி வராது. அந்த ராசியில் உள்ள அந்த நபர்களுடைய வாழ்க்கையும் ஒரு மகிழ்ச்சி இல்லாத வாழ்க்கையாக ஆயிரும். இது எல்லாமே நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டும். ஏனென்றால் இங்கே இந்த ராசிக்காரங்கன்னா இந்த உலகத்தில் எல்லாரும் ஒரே மாதிரி இருப்பாங்களாம் கிடையாது. இதே கும்பராசிக்காரில் நல்ல எண்ணங்கள் கொண்டவர்களும் இருக்காங்க, தீய எண்ணங்கள் கொண்டவர்களும் இருப்பாங்க. எல்லாம் கலந்து தான் இந்த உலகத்தில் இருக்காங்க. அப்போ சேர வேண்டிய தகவல் சரியான நேரத்தில் உங்களுக்கு வந்து சேர்ந்து உங்கள் பக்கம் இருக்கக்கூடிய சின்ன சின்ன தவறுகளை கூட நீங்கள் சரி பண்ணிட்டீங்கன்னாவே போதும். இந்த தன் மீது உள்ள தவறை எந்த ஒரு மனிதன் ஒப்புக்கொண்டு சரி செய்து கொள்கிறானோ அவன் மாமனிதனாக மாறுகிறான், உயர்ந்த எதிர்காலத்தை அமைச்சுக்கிறான். அந்த மனசு தான் இங்கே நிறைய பேத்துக்கு இல்லை. அதனால தான் இங்கே ஏன் நிறைய பேர் முன்னேறாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கன்னா, காரணம் என்னென்னா அதை ஏற்றுக்கிற மனப்பான்மை இல்லை, அந்த பொறுமையான மனப்பான்மை இல்லை, விட்டு கொடுத்து போகிற மனப்பான்மை இல்லை, அமைதி இல்லை. இது எல்லாமே தான் ஒரு மனிதனுக்கு அடிப்படையில் தேவையான விஷயங்கள். அதெல்லாம் தான் அந்த மனிதனுக்கு மற்ற எல்லாத்தையும் கொண்டு வந்து சேர்க்கும், ஏதோ ஒரு வகையில் கொண்டு வந்து சேர்க்கும். அதெல்லாம் தான் இங்கே இல்லை.
இந்த 2 ராசிக்காரங்க இருக்கக்கூடிய வீடு எப்படி இருக்குங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கடந்த பல வருடங்களாகவே நான் கும்பராசிக்காரர்களுக்கு சொல்லிட்டேன். 7 சனியில் என்னென்ன கஷ்டங்கள்ன்றதை நம்ம பல பதிவுகளில் தெளிவாகவே எல்லாமே பேசியாச்சு. இந்த பக்கம் கன்னி ராசிக்காரங்க அன்பிற்கும் பாசத்திற்கும் இயங்கக்கூடியவர். ஆனால் பாருங்க, அன்பிற்கும் பாசத்திற்கும் இயங்கக்கூடிய அந்த மென்மையான குணம் கொடுத்த மென்மையான குணம் படைத்த இந்த கன்னி ராசிக்காரங்க கும்பராசிக்காரர்களுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தையால் நிறைய கஷ்டப்பட்டிருப்பாங்க. இது கடந்த காலங்களிலும் நடந்திருக்கலாம், இப்பையும் நடந்து கொண்டு இருக்கலாம். இனி நடக்கக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த பதிவு. கும்பராசிக்காரர்களிடம் வரக்கூடிய பல வார்த்தைகள் ஊசி மாதிரி குத்தி இருக்கும் கன்னிராசிக்காரங்களை. அழுதுருப்பாங்க, புலம்பியிருப்பாங்க, என்னப்பா இப்படிலாம் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி. சில நேரங்களில் கட்டுக்கடங்காத கோபத்தினால கன்னிராசிக்காரர்களும் திருப்பி பேசியிருப்பாங்க. அந்த வார்த்தைகள் அவர்களுக்கு போகிறப்ப இன்னும் அதிக கோபத்தை ஏற்படுத்தியிருக்கும். அப்போ கும்பராசி கன்னிராசிக்காரங்க ஒரே வீட்டில் இருக்காங்க அப்படின்னாவே அந்த இடத்தில் நீங்கள் அன்பிற்கும் பாசத்திற்கும் முக்கியத்துவம் கொடுக்கணுமே தவிர, ஈகோ வந்துருச்சு அப்படின்னா அதை ஸ்டாப் பண்ணுறது அவ்வளோ எளிதல்ல. அதுலேருந்து வெளியே வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இது கும்பம் கன்னிராசிக்காரங்க ஒரே வீட்டில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு தெரியும் நான் சொல்கிறது எந்தளவுக்கு உண்மைன்னு சொல்லி. இந்த ஈகோ, நீ பெருசு நான் பெருசுன்ற மாதிரி வாக்குவாதங்களோ சந்தேகங்களோ இவங்களுக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னாவே அது வீட்டில் உள்ள எந்த உறவு முறைகளாக இருந்தாலும் சரி, அங்கே சண்டைகள், பிரச்சனைகள், வாக்குவாதங்கள், இவங்களை பற்றி இவங்க பேசுகிறது, அவங்கள பற்றி இவங்க பேசுகிறது. ஆனால் என்னென்னா இந்த 2 ராசிக்காரங்களுமே பேசிட்டு தனிமையில் போய் அழுவாங்க, தனிமையில் போய் ஃபீல் பண்ணுவாங்க. மனசு அப்படியே முள்ளு மாதிரி இவங்களுக்கு குத்தும். ஏன்னா திரும்பவும் நான் சொல்கிறேன், கும்பராசிக்காரங்க எல்லாருமே கூட்டு குடும்பமாக எல்லாம் ஒன்றா இருக்கணும்னு பெரும்பாலும் இந்த ராசிக்காரங்க அப்படி நினைப்பாங்க. ஒருவேளை இந்த ராசியில் தனிமை தேடக்கூடிய நபர்கள் கூட இருக்கலாம். அவரவர்களுடைய வாழ்க்கை முறையை பொறுத்து சில விஷயங்கள் கண்டிப்பாக மாறி இருக்கும். ஆனால் எனக்கு தெரிஞ்சு பெரும்பாலும் கும்பராசிக்காரங்க குடும்பத்தோடு எல்லோரும் ஒன்றா ஃபேமிலியாக சந்தோஷமாக ஒரு இடத்துல ஒன்று கூடுறதை விரும்பக்கூடிய நபராக இருக்காங்க. ஆனால் அந்த 7 சனியில் அப்படி இல்லை. இதுதான் இங்கே கவனிக்க வேண்டிய மிக கசப்பான உண்மை. என்னென்னா, இந்த 7 சனி காலத்திலலாம் கும்பராசிக்காரங்க கோபத்தில் நெருப்பு மாதிரி அள்ளி வீசின வார்த்தைகள் இங்கே பல பேர் மனசை கஷ்டப்படுத்திடுச்சு. பல பேரை இவங்களுக்கு எதிராக மாற்றிடுச்சு. பல பேர் இவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம்னா யாரும் கூட நிற்கவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு கும்பராசிக்காரர்கள் கடந்த காலத்தில் பயங்கர கோபம், வார்த்தைகளை அள்ளி வீசுறதுன்னு நிறைய விஷயங்கள் நடந்துருச்சு. இப்போ ஆனால் இவ்வளவும் பண்ணியும் கும்பராசிக்காரங்களுடைய மனசுல அதான் நான் சொன்னல, தனிமையில் போய் அழக்கூடிய நபர்களாகவும் இப்போ வரைக்கும் இருக்காங்க. இந்த பக்கம் கன்னிராசிக்காரங்க அன்பையும் பாசத்தையும் உண்மையாக கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய நபர்கள் இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு எங்கெல்லாம் இந்த அன்பு பாசம் அந்த உறவு முறைகளில் ஏமாற்றங்கள் கிடைக்குதோ அங்கே அப்படியே சுக்குநூறாக உடஞ்சு போகிறாங்க. அப்படியே தான் பயணிக்க வேண்டிய பாதைகள் மறந்துடுறாங்க, இலக்குகளை மறந்துடுறாங்க, தன் வாழ்க்கைக்கான எதிர்கால லட்சியத்தையே அந்த இடத்துல மறந்துடுவாங்க இந்த கன்னிராசிக்காரங்க. இதுதான் அவங்கள்ட்ட இருக்கிற ஒரு பெரிய வீக்னஸ். இதை தான் நான் பல பதிவுகளில் சொல்லியிருக்கேன். இந்த கசப்பான உண்மையை குறிப்பாக கும்பராசிக்காரங்களுக்கான பதிவுகள் தனியாக நான் போடும்பொழுது நான் சொல்லியிருக்கேன். இந்த 12 ராசிகள்லேயே குறிப்பிட்ட சில ராசிக்காரர்களில் இந்த கும்பராசிக்காரங்களும் இந்த கசப்பான உண்மையை புரிஞ்சுக்கிட்டவங்களால மட்டும்தான் லைஃப்பில் முன்னேற முடியும்னு. கன்னிராசிக்காரர்களுக்கான தனியான ஒரு பதிவு கொடுக்குறப்ப நான் அங்கேயும் சொல்லியிருக்கேன். கன்னிராசிக்காரர்களும் இந்த கசப்பான உண்மையை கண்டிப்பாக புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் இவங்க லைஃப்பில் நினச்ச இலக்கை அடைய முடியும், தான் ட்ரீம் லைஃப்பை உண்மையிலுமே பிடிக்க முடியும். இல்லைன்னா இந்த 2 ராசிக்காரர்களுமே பல இடங்களில் மன ரீதியாக பாதிக்கப்பட்டு தான் செய்ய வேண்டிய செயல்களை மறந்து விடுகிறார்கள், தான் அடைய வேண்டிய இலக்கை தவறி விடுகிறார்கள். அதாவது தான் உடம்பை கூட சரியாக பார்த்துக்க மாட்டாங்க, டைமுக்கு சாப்பிட மாட்டாங்க, தூங்க மாட்டாங்க, ஆளே டோட்டலாக மாறிடுவாங்க. ஒரு பக்கம் கும்பராசிக்காரர்களுக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், முகம் நல்லா பார்த்த உடனே மங்களகரமாக மற்றவர்களை ஈர்க்கக்கூடிய சோம்பேறித்தனமாக வர்றவங்க கூட இவங்க முகத்தை பார்த்தா சுறுசுறுப்பாக ஆகக்கூடிய அந்த அமைப்பு உள்ள நபராக தான் இருக்கணும் கும்பராசிக்காரங்க. அப்படி இருக்கணும்னு சொல்ல வரேன். அப்படி இல்லைன்னா அது உங்களுக்கான அடையாளம் இல்லைன்றதை நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும். இதை நீங்கள் மாற்றிக்கணும்னு நான் சொல்ல வரேன். கன்னிராசிக்காரங்க பட்டர்ஃப்ளை மாதிரி, பட்டாம்பூச்சி மாதிரி துருன்னு அங்கேயும் இங்கேயும் பறந்துக்கிட்டு கலகலன்னு இருக்கக்கூடிய நபர்களாக தான் இந்த கன்னிராசிக்காரங்க இருக்கணும். ஏன்னா அதுதான் உங்களுக்கான அடையாளம். ஆனால் இப்போ நான் சொன்ன இந்த 2 விஷயமும் இந்த 2 ராசிக்காரர்களுக்குமே இப்போ இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஒரு டைமில் இருந்திருக்கும், இப்போ இல்லை. ஏன் இல்லை? இந்த காலம் இருக்குல்ல, காலம், இந்த காலங்கள் போக போக சில பேர் அது வாழ்க்கையில் எப்படின்னா அவர்கள் மேலும் மேலும் மலர்ச்சியுடன் வளர்ந்து கொண்டே வருவார்கள். பெரும்பாலான நபர்களுடைய வாழ்க்கை இந்த உலகத்தில் எப்படி இருக்குன்னா, என்னங்க அப்படி இருந்தவங்க இன்றைக்கி இந்த மாதிரி ஆகி போயிட்டீங்க,
நல்லா இருந்தீங்க, இன்றைக்கி என்னங்க இப்படி இருக்கீங்க, ஏன் இந்த இடம் அப்படி இருந்த இடம் இன்றைக்கி இந்த மாதிரி ஆகிப்போச்சு அப்படின்னு மற்றவர்கள் பார்த்து உங்களை இந்த கேள்விகளை கேட்டு இருந்தால் நீங்கள் முன்பு இருந்த பல நிம்மதியை இழந்து விட்டீர்கள் என்று அர்த்தம். மகிழ்ச்சியை தொலைச்சிட்டிங்கன்னு அர்த்தம். இப்போ நீங்கள் தொலைச்சிட்டீங்க, இழந்துட்டீங்கன்றனால லைஃப் முடிஞ்சிருச்சுன்னெலாம் கிடையாது. ஐயா, ஒரு மனிதன் ஒரு விஷயம் இல்லைன்னா அதை உருவாக்க கற்றுக்கணும். இந்த காலத்தில் அதுதான் கை கொடுக்கும். ஒரு பக்கம் சனி பகவானுடைய தாக்கம் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு கடந்த காலகட்டத்தில் அடைஞ்ச அந்த வேதனைகளுடைய தாக்கங்கள் இன்னுமே இருக்குது. நான் அது இல்லைன்னு நான் சொல்ல, இன்னுமே இருக்குது. எப்படி மகர ராசிக்காரங்களுக்கு 7.5 சனிலேருந்து வெளியே வந்துட்டேன்னு சொன்னாலும் இன்னுமே அதே அந்த ஒரு தாக்கத்திலே இன்னும் இருக்காங்களே, அதே மாதிரி தான் கும்பராசிக்காரங்க இப்போ தான் கடைசி கட்டத்திலேருந்து இப்போ வெளியே வர்றதுக்கான நேரன்றப்பையும் இவர்கள் இன்னும் அந்த தாக்கத்திலேயே தான் இருக்காங்க. நான் அதனால தான் நான் பல பதிவுகளில் சொல்கிறேன், ஐயா நீங்கள் 7.5 சனிலேருந்து வெளியே வந்து 4-5 வருஷம் கழித்து நம்ம பதிவு பார்க்குறத விட அந்தந்த நேரத்தில் அதற்கான தகவல்கள் வந்து சேரணும் ஒரு மனிதனை. அப்போ கும்பம் கன்னி 2 ராசிக்காரங்க இருக்கக்கூடிய வீட்டில் தயவு செஞ்சு இந்த பதிவை பார்க்கக்கூடிய நபர்கள் அன்பிற்கும் பாசத்திற்கும் முக்கியத்துவம் கொடுங்க. இது ரொம்ப முக்கியம். இந்த காலகட்டம் இந்த பங்குனி மாதம் உங்களுக்கு கிரகநிலைகளின்படி சில மாற்றங்கள் இருந்தாலும் இங்கு லைஃப் ஃபுல்லாக நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய அந்தந்த ராசிக்காரர்களுக்கான ஒரு விதிமுறைகள் இருக்குது. அது என்னைக்கு உங்கள் காதுக்கு வருதோ, அதை என்னைக்கு நீங்கள் முழுமையாக புரிஞ்சுக்கிறீங்களோ அன்று நீங்கள் நிரந்தர நன்மையை பெறக்கூடிய மனிதனாக மாறுவீங்க. உங்களுடைய ஜாதகப்படி சில கிரகநிலைகள் உங்களுக்கு கெடுபலனை கொடுத்தாலும் தடுமாறினாலும் விழுக மாட்டீங்க. இப்பயும் சொல்கிறேன், தடுமாறினாலும் விழுக மாட்டீங்க. எப்படியாவது ஸ்டாண்டபிள் பண்ணி சமாளித்து வந்துடுவீங்க. அதுதான் இங்கே தேவை. அப்போ கும்பம் கன்னி இந்த 2 ராசிக்காரர்கள் அருகில் இருக்கீங்க அப்படின்னாவே அது எந்த இடமா இருந்தாலும் சரி, வீடாக இருந்தாலும் சரி, தொழில் செய்யக்கூடிய இடமா இருந்தாலும் சரி, அங்கே என்ன இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதாவது உண்மை இருக்கணும். திரும்ப சொல்கிறேன், உண்மை இருக்கணும், அன்பு பாசம் இருக்கணும். குறிப்பாக மற்றவர்களுடைய பேச்சு அங்கே இருக்கவே கூடாது. மற்றவங்க நாய்த்து அங்கே பேசுகிறாங்க அப்படின்னாவே கும்பராசிக்காரங்க கன்னி ராசிக்காரங்க, ஏன்னா இது நிறையா நடக்கும். திரும்ப சொல்கிறேன், நிறைய நடக்குன்றனால தான் நான் சொல்கிறேன். கும்பம் கன்னி இந்த 2 ராசிக்காரங்க இருக்கிற இடத்துல இந்த தேவையில்லாத பேச்சுன்னு சொல்லுவாங்களே, வெட்டி பேச்சுன்னு சொல்கிறாங்க பாருங்கள். மற்றவங்களோட லைஃப்பில் அது இந்த மாதிரி விஷயங்கள் உள்ளே வரும், ஏதோ ஒரு வகையில் வரும். இவங்க விரும்பலினாலும் அவங்கள பேச வைக்கக்கூடிய சில சூழ்நிலைகள் உருவாகும். ஆனால் அதுக்கு நேரத்தை தராதிங்க, அதுக்கு இடத்த கொடுக்காதீங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் சனிக்கிழமையான சனி பகவான் வழிபாடு ஒரு பக்கம் இருந்தாலும் குலதெய்வ வழிபாடு, ஏன்னா பெரும்பாலும் இந்த 2 ராசிக்காரங்களில் இவர்கள் எந்த இடத்துல வந்து சில நேரங்களில் தடுமாறுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் இல்லை, இப்போ கோவிலுக்கே போகிறாங்க அப்படின்னாலும் தொடர்ந்து கோயிலுக்கு போய் வழிபாடுகளை பண்ணிட்டு இருந்தாலும் திடீர்னு இவங்களுக்கு வரக்கூடிய மிகப்பெரிய கஷ்டங்களும் துன்பங்களும் இவங்களை வந்து எப்படின்னா கடவுள் மேலே கோபத்தை உருவாக்கும். என்னப்பா நான் சாமி நான் கும்பிட்றேன், என்ன கடவுளே எனக்கு இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குற, கெட்டவங்களாம் நல்லா இருக்காங்க, நாங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறோமேன்னு சொல்லி புலமே நானுமே கோயிலுக்கே போக மாட்டேன்ப்பா அப்படின்னு நினச்சவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. அந்த கும்பராசிக்காரங்களாம் கடந்த காலகட்டத்தில் 7.5 சனியில் ரொம்ப மனவேதனைக்கு உள்ளாகி என்ன நான் பாவம் பண்ண எனக்கு இவ்வளோ கஷ்டம் அப்படின்னு ரொம்ப மனசு நொந்து போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் இங்கே உண்மையான விஷயம் என்ன அப்படின்னா, ஐயா இறைவனுடைய பங்கு எங்கெங்கு இருக்கிறது என்பதை தான் இங்கே ஒரு மனிதனாக நம்ம புரிஞ்சுக்கணும். இறைவனுடைய பங்கு எங்கே இருக்குது? முதல் பங்கு இறைவன் அவருக்கான கடமையை கரெக்டாக பண்ணுற நம்மளை மனிதனாக படைச்சாச்சு, 6 அறிவு கொடுத்தாச்சு. நமக்கான ஜாதகமாகட்டும், உங்களுக்கான சுயஜாதகமாகட்டும், உங்களுக்கான வாழ்க்கை முறையாகட்டும் எல்லாம் இதுதான்னு வந்து தீர்மானம் பண்ணப்பட்டாச்சு. இனி களத்தில் உள்ள இனி நாம் எதையெல்லாம் நோக்கி பயணிக்கிறோம், எதெல்லாம் முடிவெடுக்கிறோமோ அதெல்லாம் தான் இன்றைக்கி நம்ம லைஃப்பில் நல்லதும் கெட்டதுமா வந்து முடிஞ்சிருக்கு. இதுதான் உண்மை. இறைவனுடைய பங்கு இனி எங்கே வருதுன்னு கேட்டிங்கன்னா, நாம் செய்யும் செயல்கள் என்னும் எண்ணங்களுக்கான பதில்களை கொடுப்பவர் தான் இறைவன். கடவுளுடைய அனுகிரகம் அதுதான், கடவுளுடைய அருள் அதுதான். அதை கடவுளுடைய அருள் அது கிடச்சிட்டாலே போதும். நீங்கள் நல்லதை நினைக்கிறீங்க, இப்போ நல்லதை நோக்கி பயணிக்கிறீங்க, அதை பார்த்து இப்போ உங்கள் மனசை பார்த்து கடவுள் லைஃப்பை மாற்றி நல்லது கொடுத்துட்டாருன்னா அந்த அருள் தானே வேணும், அந்த மாற்றம் தானே வேணும். அப்போ அதுதான் இங்கே நிறைய பேர்த்துக்கு கிடைக்காம, ஐயா நான் நல்லதே யோசிக்கிறேன், நல்லதே பண்ணுறேன், ஆனால் என்னென்னு தெரியல, எனக்கு நல்லதே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் இந்த யூடியூப்பில் வீடியோக்கள்லாம் பார்த்து நம்மளே சில பதிவுகளில் சொல்லியிருப்போம், ஐயா நீங்கள் நல்லதை யோசிச்சு பாருங்கள், பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்ட்டு. ஆனால் சில நபர்கள் கமெண்ட்டில் சொல்லுவாங்க, ஐயா நான் நல்லதை யோசிச்சு பார்க்குறேன், ஆனால் நல்லதே நடக்க மாட்டேங்குது. ஆனால் இங்கே உண்மையான விஷயம் என்னென்னா, ஐயா நீங்கள் கடமைக்கென்று செய்யக்கூடிய எந்த விஷயங்களும் முழுமையான பலன்களை தராது.
நீங்கள் மன ரீதியாக முழுமையாக அதற்கான அதிர்வலைகளை பெறக்கூடிய ஒரு மனிதனாக மாறினீங்கன்னா தான் அது உங்ககிட்ட வந்து கனெக்ட் ஆகும். இதுதான் உண்மை. எந்த ஒரு விஷயமும் அதற்கான நபர்களிடம் தான் போய் சேரும். இதை மட்டும் நீங்கள் என்றைக்குமே மறந்துடாதீங்க. குறிப்பாக கும்பம், கன்னி இந்த 2 ராசிக்காரங்க இருக்கக்கூடிய வீட்டில் நீங்கள் குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக மேற்கொள்ளணும். நான் இதுக்கு முன்னாடியே சில பதிவுகளில் சொல்லியிருந்தேன். பூஜை அறையில் குலதெய்வ சொம்பு வச்சு அதில் நல்ல தண்ணீர் ஊற்றி அதில் வாசனை மலர்கள் போட்டு வழிபடுங்க. வீட்டிலே குலதெய்வமாக நினச்சி வழிபடுங்க. ஒரு 2 நிமிஷம் நின்று சாமி கும்பிட்டிங்கன்னா போதும், அவ்வளோதான். நீங்கள் இதுக்காக வந்து நாள் முழுக்க கோயிலில் உட்காந்து மந்திரம் சொல்லி நீங்கள் உங்கள் வேலையை லீவு போட்டுட்டு போய் இதெல்லாம் பண்ணுங்க. நான் என்றைக்கும் எந்த பதிவுலையும் அப்படி நான் சொன்னதே கிடையாது. இறைவனுடைய இறை வழிபாடுன்றது மனதார நீங்கள் ஒரு 2 நிமிடம் நினச்சி பார்த்தீங்கன்னா கூட போதும். அதன் பிறகு நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளும் நீங்கள் செய்யக்கூடிய செயல்களும் தான் உங்களுக்கு அதற்கான ரிசல்ட்டையும் கொடுக்குது. அந்த இடத்துல இறைவனுடைய பங்கு எங்கன்னா இறைவனுடைய அருள் அங்கே கிடைக்குது உங்களுக்கு, அவ்வளோதான். உங்களுக்கு ஒரு அந்த விஷயம் கையில் கொண்டு வந்து கிடைக்கிறதுக்கான அந்த தெளிவை கொடுக்குறாரு, அவ்வளோதான். அப்போது இங்கு நாம் பயணிக்கக்கூடிய பாதையை பொறுத்து தான் இங்கே ஒவ்வொரு மாற்றமும் நடக்குது. அப்போ கும்பம், கன்னி இந்த 2 ராசிக்காரங்க இருக்கக்கூடிய வீட்டில் தயவு செஞ்சு வெளிநபர்களுடைய எந்த நியாயத்தையும் பேசி அங்கே தேவையில்லாத விளைவுகளை ஏற்படுத்தாதீங்க. குறிப்பாக சத்தம் போட்டு பேசாதீங்க. இதை நான் பல பதிவுகளில் நான் சொல்லிட்டேன். கும்பராசி, கன்னிராசிக்காரங்க இதை நிறைய பேர் வாட்ஸ்அப்லேயே எனக்கு சொல்லியிருந்தீங்க. ஐயா கரெக்டாக சொல்லிட்டீங்க, எங்கள் வீட்டில் ஒரு கும்பராசி நபர்கள் இருக்காங்க, எதை பேசினாலும் கத்தி கத்தி சத்தம் போட்டு எங்களுக்கு அப்படியே மண்டவழியே வந்துடுது. அவங்க கத்துறதை பார்க்குறப்பெல்லாம் சாதாரண விஷயத்தை கூட கத்தி பேசும்போது எங்களுக்கு டென்ஷன் ஆகுது, ப்ரெஷர் ஏறுதுன்னு. இதை தான் நான் இப்பயும் சொல்கிறேன். கும்பம், கன்னி இந்த 2 ராசிக்காரங்க இருக்கக்கூடிய வீட்டில் சத்தங்கள் அதிகமாக இருக்கவே கூடாது. சரிங்களா? எதை பேசினாலும் நிதானமாக பொறுமையாக பேசுங்க. இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த விதிமுறைகள் எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா உங்கள் சுயஜாதகப்படி அங்கே என்ன மாற்றங்கள் இருந்தாலும் தசாபுத்தி என்ன பலன்களை கொடுத்தாலும் அந்த பலன் நல்லதாக இருந்தால் சந்தோஷம், கெடுபலனாக இருந்தாலும் அந்தளவுக்கு பாதிப்புகளை பார்க்காம நீங்கள் சமாளிச்சுக்குவீங்க. அந்த இடத்துல நம் விதிமுறைகள் கை கொடுக்கும். அந்த இடத்துல நம் வழிமுறைகள் உங்களை காப்பாற்றும். இப்போ ஒரு மனிதன் அவன் ஜாதகப்படி நல்ல நேரம் இருக்குது, அந்த மனிதன் என்ன பண்ணிடுறான், ஒரு தொழில் தொடங்குறான். உடனே வந்து அந்த தொழிலெலாம் நல்லா போக ஆரம்பிக்கிறது அந்த தொழிலுக்கான விஷயங்கள்லாம் ஆரம்பிக்கும் போதே எல்லாத்துட்டையும் போய் சொல்கிறான். எல்லா நபர்கள்ட்டையும் போய் சொல்லி நான் இதை பண்ண போகிறேன் செய்ய போகிறேன்னு எல்லாம் சொல்லி ஆரம்பித்து நல்லா ஆஹா ஓஹோன்னு போயிட்டுக்கிறான். அந்த நேரத்தில் திடீர்னு அந்த மனிதனுக்கு ஏதோ ஒரு தொழில் ரீதியாக பிரச்சனை அடைஞ்சு அந்த தொழிலையே திரும்ப பண்ண முடியாத அளவுக்கு அந்த மனிதன் போயிடுறான். அப்போ அந்த மனிதன் உட்காந்து யோசிக்கிறான், ஆஹா நமக்கு எப்படி ஒரு நல்ல நேரம் இருந்துச்சு, எல்லாம் சூப்பராக வந்துச்சு, அப்புறம் ஏன் திடீர்னு இப்படி ஆச்சு அப்படின்னு எடுத்துகிட்டு போய் ஜாதகத்தை பார்த்தா அங்கே வந்து நல்ல நேரம்லாம் இருக்குதுப்பா, நல்லா தான் போயிட்டுக்குது அப்படின்றாங்க. அப்புறமும் ஏன் அப்படி நடக்குதுன்னா இதுதான் நான் சொல்வது ஒவ்வொரு பதிவுகளிலும். ஐயா ஜாதகப்படி உங்களுக்கு நல்ல நேரங்களே இருந்தாலும் நல்ல அமைப்புகளே இருந்தாலும் அதன்படி நல்ல மாற்றங்களே வந்தாலும் அது நிலையாக அப்படியே இருக்கும்னு நம்பாதீங்க. கிரகநிலைகள் மாற்றங்கள் நடந்து கொண்டே இருக்கும். கிரகநிலைகள் மேலே கீழேன்னு பலன்கள் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும். ஏற்றம் இருக்கும், இறக்கம் இருக்கும், ஏற்றம் இருக்கும், இறக்கம் இருக்கும், மாறி மாறி இருந்து கொண்டே தான் இருக்கும். அப்போ நீங்கள் ஒரு நல்ல நேரம் வந்துருச்சு நமக்கு நல்லா நடக்குதுன்னா நம்ம லைஃப் ஃபுல்லாகவே இப்படி தான் இருக்கும்னு நினைக்காதீங்க. அந்த நல்ல நேரம் இருக்கிற நேரத்தில் அந்த நல்ல விஷயங்கள் நடக்கிற நேரத்தில் அந்த நேரத்தில் தொடர்ந்து இது இருக்கணும்னா என்ன பண்ணணுன்றதை தெரிஞ்சுக்கோங்க. எந்த விதிமுறைகளை ஃபாலோ பண்ணுன்றதை புரிஞ்சுக்கோங்க. அந்த இடத்துல தான் நீங்கள் இதெல்லாம் யோசிக்கணுமே ஒழிய நீங்கள் திரும்பவும் சரிவை சந்தித்த பிறகு நீங்கள் இதை யோசிப்பது நேரத்தையும் காலத்தையும் விட்டது கணக்காகும். கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம்ன்ற மாதிரி ஆயிரும். அதனால்தான் சொல்கிறேன், உங்களுக்கான நல்ல மாற்றங்கள் வருதுன்னா அந்த நல்ல மாற்றத்தை நிலையாக வச்சுக்க இனிமேல் நம்ம என்ன பண்ணுன்றதை யோசிங்க. அதற்கான விதிமுறைகளை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். நல்ல டைம் இருக்கிறப்ப தான் நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா அப்போ தான் திரும்ப சரிவை நோக்கி கொண்டு போகிறதுக்குன்னு பல விஷயங்கள் நம்மளை நோக்கி வரும். ஆகவே தான் நான் சொல்கிறேன், இந்த பதிவை உங்களுக்கு தெரிஞ்ச கும்பராசிக்காரங்க, கன்னிராசிக்காரங்க 2 ராசியில் யார் தெரிஞ்சவங்க இருந்தாலும் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். கடவுள் கொடுத்த இந்த வாழ்க்கையில் இந்த உலகத்தில் மனிதனாக நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னாவே கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு எதிர்காலம் இருக்குதுன்னு அர்த்தம். ஆனால் அது நல்லபடியாக இருக்கா கெட்டபடியாக இருக்கா அப்படின்றது எல்லாமே நாம் எண்ணக்கூடிய எண்ணங்களும் சிந்தனைகளும் உங்களுடைய சுயஜாதகமும் அதில் காரணம்னு நம்ம தாராளமாக சொல்லலாம். சரிங்களா? அப்போ ஒரு மனிதனாக என்ன எதிர்பார்க்குறோம், எப்படிப்பட்ட நேர அமைப்பாக இருந்தாலும் அந்த நேரம் எனக்கு நல்லபடியாக அமைய வேண்டும் கடவுளே அப்படின்னு தான் நம்ம வேண்டிக்கிறோம். அப்போ அதற்கான நல்லதை ஈர்க்கக்கூடிய மனிதனாக மாறுங்க.
இந்த பிரபஞ்சமும் ஒன்று இருக்குது, கர்ம வினை பலன்கள்னு ஒன்று இருக்குது. இங்கே 4 செவுத்துக்குள்ளே தான் நம்ம இருந்துட்டு இருக்கிறோம், யாரும் பார்க்கலன்னு மட்டும் என்றைக்குமே நம்ம நினச்சிடக்கூடாது. இங்கே ஒவ்வொரு செயல்களும் கண்காணிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இங்கே ஒவ்வொரு வார்த்தைகளும் பிரபஞ்சத்தோடு கனெக்ட் ஆகிட்டு இருக்கு. இங்கே யாரும் தப்பிக்க முடியாது. நல்லதை நினைப்பவர்கள் நல்லதை நிச்சயம் ஒரு நாள் அடைவார்கள். தீயதை விதைப்பவர்கள் இன்னைக்கு தெரியலினாலும் பல வருடம் கழித்தாது அதற்கான பலன்களை அவர்கள் அனுபவிப்பார்கள். ஆகவே நம் பதிவை பார்ப்பவர்கள் அனைவரும் நல்லதை ஈர்க்கக்கூடிய மனிதனாக மட்டும்தான் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஆகவே இந்த பதிவை உங்கள் நண்பர்கள் அனைவர்கள் எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கள். எப்போதும் நம்ம சேனலோட இணைந்திருங்க. இந்த பதிவை பார்த்தவர்களுக்கு இனி இறைவனுடைய அருளால் பிரபஞ்சத்தினுடைய ஈர்ப்பு விதியால் இனியாவும் நல்லதே நடக்கட்டும். நன்றி, வணக்கங்க ஐயா.